கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதிலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 4 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது, கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது, வேதத்தில் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நமக்குள் தாழ்மை இருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு நாம் பயப்படும் பயம் நமக்குள் இருக்கும் பொழுதும் அதற்கான வரும் பலன் என்னவென்றால் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் என்றால் நமக்கான ஆசீர்வாதம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். 2வது மகிமை, அதாவது கர்த்தரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிமையை நமக்கென்று அவர் கொடுக்கிறார். 3வதாக ஜீவனுமாம், அதாவது நம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அதுவே நமக்கு ஜீவனாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தீங்கான சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக சாத்தான் உண்டு பண்ணும் பொழுது கூட நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை காத்து கொண்டு தீமைக்கு விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 2வதாக நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 33வது வசனம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பிரியமானவர்களே, மேன்மை என்றால் உயர்வு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நாம் மேன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது நமக்குள் இருக்க வேண்டிய தகுதி தாழ்மை. நமக்குள் தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது தாழ்மையாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம பார்த்த இந்த வசனத்தின்படி கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, முன்பு பார்த்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதாவது உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் இருக்க வேண்டிய தகுதியில் ஒன்று தாழ்மை. இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று. இதை நாம் மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அநேக அற்புதங்களை ஜனங்களுக்கு அவர் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பல வேத வசனங்கள் சாட்சியிடுகிறது. பிரியமானவர்களே, அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார். அவர் மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினார் என்பதை பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த வசனத்துல 2வது பகுதியை பாருங்க. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, யாருக்கு கீழ்ப்படிந்தார்? பிதாவாகிய தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். சுயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எதையும் செய்யவில்லை. எல்லா அற்புதங்களையும், எல்லா விடுதலைகளையும், எல்லா குணமாக்குதலையும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவனுடைய சமூகத்தில் போய் செபித்து பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாத்திரமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து அற்புத அடையாளங்களை செய்தார். பிரியமானவர்களே, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாமும் நம்முடைய மரண பரியந்தம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக நம்முடைய தலையை உயர பண்ணுவார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்படும் பொழுது அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அப்போ பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். 138வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறாராம். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அநேக விண்ணப்பத்தை வைத்து நம்ம காத்திருக்கிறோம். அதற்கான பதிலை அவர் எளிதில் நமக்கு கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வு இருக்கும் பொழுது அவர் அந்த விண்ணப்பத்தை, அதாவது நம்மை நோக்கி பார்த்து நமக்கான விண்ணப்பத்தின் பதிலை அவர் எளிதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, மேட்டிமை என்றால் என்ன? பெருமை. பெருமையா இருக்கிற மனிதர்களிடத்தில் கர்த்தர் தூரத்தில் இருந்து அவனை அறிகிறாராம். அவர் பக்கத்தில் அவனை நோக்கி பார்ப்பதில்லை. பிரியமானவர்களே, தாழ்மை ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்மை சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. பிரியமானவர்களே, நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியமானதாய் நம்ம செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானம் எதிலிருந்து கிடைக்கிறது? தாழ்மை உள்ள சிந்தையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இதுவே ஒரு மனிதனுக்குள் அகந்தையான சிந்தனை இருந்தால் அது அவனுக்கு லெச்சையை கொடுக்கிறது. லெச்சை என்றால் என்ன? அவமானம், வெட்கம், இழிவு. இவ்விதமாக ஒரு மனிதன் தன்னை மேட்டிமையாக எண்ணும் பொழுது, அகந்தையான சிந்தை உடையவனாய் இருக்கும் பொழுது அவனுடைய செயல்கள் நிமித்தமாக அவனுக்கு அவமானங்களும் வெட்கங்களும் இழிவும் வருகிறது. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் தாழ்மையான சிந்தனையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 29ஆவது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷருடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு பெருமையான சிந்தனை இருக்கும் பொழுது அது அவனை தாழ்த்துகிறதா இருக்கிறது. அதுவே மனத்தாழ்மை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் கனமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. கனமடைவான் என்றால் அவன் உயர்வை அடைவான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான காரியத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வான். அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். மனத்தாழ்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. லூக்கா 14ஆவது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலைகளிலும் எந்த காரியங்களை செய்தாலும், ஒருவேளை இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராவது ஹையர் பொசிஷன்ல இருக்கலாம், நீங்க ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணலாம். நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்குள் மனத்தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். இந்த வசனத்தின்படி தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை காண நீங்க விரும்புகிறீங்களா? உங்க பிசினஸ்ல, உங்க ஆபீஸ்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாஞ்சியோடு காத்திருக்கிறீங்களா? இல்லைன்னா வெளி தேசத்துல நீங்க உங்க உயர்வுக்காக ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இன்று உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள் தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலையை உயர பண்ணுவார். உங்கள் தேவையை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுப்பார், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு விரோதமாக அவர் எதிர்த்து நிற்கும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கவே கூடாது. நீங்க எதை செய்தாலும் எல்லா மகிமையும் கனத்தையும் கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நீங்கள் தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார், மகிமையை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நம்மளாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. அப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீடிய பொறுமையும் மனத்தாழ்மையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. எங்களுடைய ஜென்ம சுபாவத்தில் இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், கோபங்கள், அகந்தைகள், பெருமைகள், பொறாமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி உமக்கு பிரியமானபடி அப்பா நாங்கள் மனத்தாழ்மையோடு இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே.
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுப்பீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாழ்மையின் ரூபம் எடுக்கத்தக்க தாழ்மையுடையவர்களாய் இருக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்து கிருபா வரங்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீடிய சாந்தத்தினாலும் வல்லமையினாலும் அப்பா நீ நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். அப்பா இந்த காணொலியை தேவையோடு பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க தகப்பனே. உமக்கு பிரியமில்லாமல் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமையின் பாவங்களை இயேசுவின் நாமத்தினால் மன்னிங்க தகப்பனே. உமக்கு பிரியமானதை செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகள், பாரங்கள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் அப்பா குழந்தை செல்வத்துக்காக காத்துக்கிற முடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில் குழந்தை செல்வத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா, எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. சகலத்தையும் நீர் உருவாக்கி நீர் உடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நெருக்கும் ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான மனமகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. இன்றிலிருந்து ஒரு புதிய சிருஷ்டியாக பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு மகிமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கென்று ஜீவனுள்ள சாட்சியாய் மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபையை செய்யுங்க தகப்பனே. கடனில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று நாங்கள் அறிகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கடன் பிரச்சனையில் இவ்வுலக பாடுகளில் சிக்குண்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தயவாய் மனம் இறங்குங்கப்பா. பிள்ளைகளுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே இன்றைய ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. ₹1 கடன் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் அடைத்து தீர்க்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் வேலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வியாதியோடு நெருக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா பல வேதனைகளோடு தூங்க முடியாதபடிக்கு டிப்ரெஷன்ல ஒரு பிரிவினை நிமித்தமாக இருதயத்தில் ஆண்டவரே பாரத்தின் நிமித்தமாக போராட்டங்களுக்குள் கடந்து வந்து வாழ்க்கையை வெறுத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அந்த பிரிவினைகளை நிர்மூலமாக்கி ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரின் டிப்ரெஷன்களையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இரட்டத்தனையாக கட்டளையிடுங்க தகப்பனே. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாமல் ஆண்டவரே ஒரு காரியம் கூட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்பா. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் ஆண்டவரே. தவறான வழிகளில் இருந்தார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினால் உமண்டையில் ஆண்டவரே அவர்களை திருப்புங்க அப்பா. உமையே நோக்கி பார்க்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. உம்முடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரத்யட்சமா இன்று நீர் போய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாலிப பிள்ளைகள் கூட அப்பா தீமையான காரியங்களுக்கு அடிமையாகி அவர்கள் வாழ்க்கையாப்பா அடித்து விடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தட்டும். பிள்ளைகளை தீங்கிலிருந்து விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பெற்றோருக்கு ஆண்டவரே அப்பா ஒலிவாய் மர கன்றுகளை போல பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை கொடுங்க. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரத்யட்சமாய் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. சுய சித்தம் செய்யாதபடி உம்முடைய சித்தம் செய்து தகப்பனே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இன்னும் அநேக பேர் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏற்று துணையை நீர் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. குடும்பமாக ஆண்டவரை நற்சாட்சி பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது தகப்பனே. இது கிருபையின் காலம் அப்பா. கிருபையுள்ள தேவன் ஆண்டவரே உம்முடைய கரத்தை விரித்து ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறீராப்பா. தீமையான வழிகளை விட்டு நன்மையானதை பின்பற்றி அப்பா பிள்ளைகள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. பாவத்தை வெறுத்து நீதியை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இறப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு
பிள்ளைகளை ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென்றும் நாங்கள் பதில் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க தகப்பனே. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் தலையை நிச்சயமாக உயர்த்தி ஆசிர்வதித்து பாதுகாப்பார். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.